Problem: if the radius of the base of a right circular cylinder is half, keeping the height same, what is the ratio of the volume of the reduced cylinder to that of the original one? இப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து ஹாஃப் ஆகுது. இப்போ அது ஹாஃப் ஆன பிறகும் அதோட ஹைட் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போது வால்யூம் ஆஃப் த ரெடியூஸ்டு சிலிண்டருக்கும் ஒரிஜினல் சிலிண்டருக்கும் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒரிஜினல் சிலிண்டரோட ரேடியஸை லெட் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் லெட் ஒரிஜினல் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்ன்ட்டு. இப்போது ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து ஹாஃப் ஆகுதுன்னு கொடுத்துருக்கா. இப்போது அதான நியூ ரேடியஸ், அதான் எழுதியிருக்கோம். தென் நியூ ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2ன்ட்டு. இப்போது வால்யூம் ஆஃப் த ரெடியூஸ்டு சிலிண்டருக்கும் ஒரிஜினல் சிலிண்டருக்கு தானே ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதான் எழுதியிருக்கோம் வால்யூம் ஆஃப் த ரெடியூஸ்டு சிலிண்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர்ட்டு. இப்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலானது பையாஸ்கட் ஹெச்சா, அதான் எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு பை இன்ட்டு. இப்போ நியூ ரேடியஸை ஆர் டிவைட் பை 2ன்னு எடுத்திருக்கோமா, அதான் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டா, அதான் ஆர் டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்னு எழுதியிருக்கோம் டிவைடட் பை. இப்போது வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டருக்கு எழுத போகிறோம். அதான் டிவைடட் பை பை இன்ட்டு. இப்போது ஒரிஜினல் சிலிண்டரோட ரேடியஸை ஆர்னு எடுத்திருக்கோமா, அதான் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு. இப்போ ரெண்டு சிலிண்டருக்குமே சேம் ஹைட் இருக்குன்னு கொடுத்துருக்கா, அதான் இன்ட்டு ஹச்னு எழுதியிருக்கோம். இப்போ பை பை கெட் கேன்சல், ஹச் ஹச் கெட் கேன்சல். அப்போது இது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு 1 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இருக்குமா. இப்போ ஆர் ஸ்கொயர் கெட் கேன்சல். அப்போ 1 டிவைட் பை 4 இப்போ வால்யூம் ஆஃப் ரெடியூஸ்டு சிலிண்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4. ஆப்ஷன் B is a correct answer.